வணக்கம் நண்பர்களே. பொதுவாகவே எடை குறைக்கிறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கோ டயட் அப்படின்னு இருக்க ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? நான் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கரமான அலைச்சல், அதனால தான் டாக்டர் என்னால் டயட்டே இருக்க முடியல. 10 நாள் ஃபாலோ பண்ணேன், 15 நாள் ஃபாலோ பண்ணேன், அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் டயட் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தெரியுது, என்ன எக்ஸசைஸ் பண்ணணுன்னு தெரியுது, எப்படி டயட்டை கடைபிடிக்கணுங்கிறதும் தெரியுது. ஆனாலும் உங்களுடைய வேலை பளுவினால் உங்களால் இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் அவதிப்படுறீங்களா? உங்களுக்காக தாங்க இந்த காணொளி. இந்த காணொளியில் பொதுவாக நான் பிஸியாக இருக்கேன், டயட் ஃபாலோ பண்ண முடியலன்னு பொதுவாக சொல்கிறதுக்கான ஒரு 10 காரணங்களுக்கும் அதுக்கான எளிய ப்ராக்டிக்கல் தீர்வுகளும் பற்றி நாம் விரிவாக பேசலாம். நம்பர் 1, நிறைய பேர் சொல்கிறது, நான் நிறைய சத்துள்ளதாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் பயங்கர அலைச்சல் அங்கே இங்கேயும் நான் போயிட்டுருக்கும்போது அப்போதைக்கு அங்கே என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டுறேன் டாக்டர், அதனால தான் எனக்கு குறையல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற காரணம் கரெக்டு தாங்க. நம்ம டயட் இருக்குன்னு நினச்சாலும் நம்மளுடைய என்விரான்மெண்ட், நம்ம சூழ்நிலை சரியாக இருந்தால் தான் நம்ம டயட் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த சூழ்நிலையை எப்படி மாற்றுறது? சூழ்நிலையை மாற்ற முடியாதுங்க. நாம் தான் நமக்கான சூழ்நிலையை அமைச்சிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்பர் 1, நாம் மெயினாக நமக்கு தேவையான உணவுகளை நாம் கைவசம் நாமளே கேரி பண்ணிக்கணும். சரிங்களா? ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். விராட் கோலி அவர்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது கூட ஏதோ ப்ரோட்டீன் பார் அந்த மாதிரிலாம் அவரே எடுத்துகிட்டு வருவாராம். அங்கே ஃப்ளைட்டில் கொடுக்குற எந்த ஃபுட்டு அதில் எதுவுமே சாப்பிட மாட்டாராம், அதை எடுத்து அதை மட்டும்தான் சாப்பிடுவாராம். ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு டக்குன்னு பசிச்சா சாப்பிட்றதுக்கான ஹெல்த்தியான ஃபுட்டு ஏதாவது நீங்களே ரெடியாக வச்சுக்கலாம். அல்லது ஒரு வாரம் ஒரு நாள் ஒரு சண்டேயில் ஏதாவது ஒரு மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு சிக்கன் ஏதாவது ஊற போட்டு ஒரு இது பண்ணி, ஸோ அந்த மாதிரி ஏதாவது மேரினேட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே கைவசம் வேக வச்ச முட்டைகள் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். நட்ஸு கொஞ்சம் கையில் எடுத்துக்கலாங்க. காய்கறிகள் ஒரு 1/4 கிலோ 300 கிராம் அந்த மாதிரி நம்ம கையில் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு அவசரத்துக்கு பசிக்குதா, அந்த வேக வச்ச முட்டையோ நட்ஸையோ இல்லை இந்த காய்கறிகளையோ அல்லது தேவைப்பட்டால் கொஞ்சம் பழங்களையோ இதை அவசரத்துக்கு நாம் சாப்பிட்டுக்க முடியும். அப்படியே டக்குன்னு எதாவது ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? செஞ்சு சாப்பிட்றதுதான் டைம் இல்லை, பயங்கரம் ஒர்க்கிலேருந்து பயங்கர டைமே இல்லையா? டக்குன்னு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஒரு மேரினேட் பண்ணி ஒரு சிக்கன் வச்சுருக்கீங்க, அல்லது வேறு ஏதாவது ஆல்ரெடி சண்டே அதெல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கீங்க, அல்லது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா டக்குன்னு அதை எடுத்து ஒரு ஏர் ஃப்ரையர்லேயோ அல்லது தவாலையோ எதுலேயோ ஒன்று போட்டு வணக்கி ஆயில் கம்மியாக போட்டு ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பிஸியாக இருந்தேன், என்னால் சமைக்க முடியல அப்படின்னு ஒரு சப்பக்காரணம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 2, ஏதாவது ஒரு வேலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னொரு வேலை ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றது. பொதுவாக நம்ம விரத உணவு முறை நல்லது அப்படின்னு நம்ம நிறையா காணொலிகளில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த பிஸியாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு மீலை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. காலையில் மத்தியானம் ஏதோ ஒன்று, அதுக்கு பதிலாக இன்னொரு மீலை ரொம்ப ஹெவியாக ஃபுல் கட்டிடுவாங்க நைட்டு அந்த மாதிரி. அதை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ உண்மையாக உங்களுக்கு பசி அந்த பசியை நாம் முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் ஏதாவது ஒரு மீலை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் ஏதாவது ஒரு ஹை ப்ரோட்டீன் மீல்ஸ் நம்ம கைவசம் வச்சுக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நட்ஸோ வேக வச்ச முட்டையோ அப்புறம் தயிர், இல்லை இப்போல்லாம் க்ரீக் யோகட் அப்படின்னு கெட்டியான தயிர் கிடைக்குது, அல்லது முளைக்கட்டை பயிர் வகைகள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெடிமேடாக நம்ம கையில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மீலை ஸ்கிப் பண்ணுறதுக்கு பதிலாக அதை நம்ம வயிறு நிரப்பிட்டோம்னா அடுத்த வேளை அதீத பசி வராது. ஸோ ஓரளவுக்கு அடுத்த மீலை நம்ம மீடியமாக கண்டபடி ஏதோ ஒன்று பசிக்கு ஏதோ ஒன்று கடையில் வாங்கி ஏதோ ஒன்று சாப்பிடாம நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியுங்க. 3வது, பொதுவாக நிறைய பேர் சந்திக்கக்கூடிய பிரச்சனை ஆஃபீஸில் இருக்கிற ஸ்நாக்ஸு. சரிங்களா? பொதுவாகவே பார்த்திங்கன்னா அப்படியே 2 டீ, ஒரு சமோசா, ஒரு வடை, ஒரு 4 பிஸ்கெட்டு, அப்புறம் யாராவது ஒரு கேக் வெட்டுவாங்க, ஒரு 4 சாக்லேட் கொடுப்பாங்க. இப்படியே இதெல்லாம் போட்டாவே உங்களுக்கு ஈஸியாக ஒரு 700-800 கலோரிகள் போயிடும். ஏகப்பட்ட சர்க்கரையும் மாவு சத்தும் உள்ளே வந்துடும். நம்ம டயட் காலி ஆகிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக டயட் இருக்கேன், ஆனால் இன்னும் ரிசல்ட் வரலம்பாங்க. பார்த்தா இந்த மாதிரி சும்மா இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக சாப்பிட்றதே கணக்கு இல்லாமல் போயிட்டுருக்குங்க. இதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது நல்ல ஒரு ப்ரோட்டீனேஷியஸ் அல்லது நல்ல ஆரோக்கிய கொழுப்புள்ள ஃபைபர் உள்ள உணவுகள் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் கைவசம் எப்போவுமே வச்சுக்கிறது நீங்கள் இந்த ஆஃபீஸ் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உதவும். 4வது, பொதுவாக எல்லோரும் சொல்கிற காரணம் தான் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். எனக்கு பயங்கர டென்ஷனு, அதனால் நான் பயங்கரமாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நாம் சாப்பிட்றது அது நமக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குது அப்படின்னு நம்ம பிரெயின் நம்ம நம்பிகிட்ருக்கு.
அதை கொஞ்சம் மாற்றணுங்க. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப நம்ம ஒரு வாக் போகலாம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு சைக்கிள் பண்ணலாம். ஸோ அல்லது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப ஜஸ்ட்டுன்னு ஒரு குளியல் போட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஜஸ்ட் ஒரு பிளாக் காஃபி குடிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப நாம் வந்து ஹெவியாக சாப்பிடணும், இனிப்பான சாப்பிடணும்னு நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ண வேணாம். அந்த ட்ரெயின் பண்ண மைண்டை மறுபடியும் அன்ட்ரெயின் பண்ணி மறுபடியும் ரீட்ரெயின் பண்ணணுங்க. அந்த மாதிரி நம்ம வேறு விஷயத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப கண்ட குப்பை உணவுகளை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். 5வது, நிறைய பேர் சொல்கிறது, நான் ரொம்ப பிஸி, எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குலாம் டைமே இல்லை, எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் டைமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது 2 மணி நேரம் போய் ஜிம்மில் உட்காந்து அது இதையும் பண்ணுறது கிடையாதுங்க. சிம்பிள் விஷயங்கள் அங்கங்கே பண்ணினாவே போதும். ஆராய்ச்சிகளும் அதுதான் சொல்லுது. சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ பண்ணி அதை ஒரு க்யூமுலேட்டிவாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் பண்ணாவே ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு சிம்பிளாக ஃபோன் கால் பேசுகிறீங்க, உட்காந்துட்டு பேசாமல் நடந்துகிட்டே பேசலாம், சரிங்களா? ஆஃபீஸில் லிஃப்ட்டுக்கு பதிலாக படியை வந்து 2-3 வாட்டி யூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. சாப்பிட்ட பிறகு டக்குன்னு லஞ்ச் முடித்தோடனே உங்கள் ஒர்க் டெஸ்க்கு போகாமல் ஒரு 20 நிமிஷம் ஒரு வாக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான வேலைகள் அங்கங்கே பண்ணாவே ஒரு நாளைக்கு ஈஸியாக அரை மணி நேரம் வந்து உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகிடும். அதுவே வந்து போதுமானதுங்க. 6வது, பொதுவாக நிறைய பேர் உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த தூக்கத்தை மிஸ் பண்ணுறதுனால நிறைய பேத்துக்கு பிரச்சனைகள் வருங்க. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சரியான தூக்கம் இல்லைன்னா நம்மளுடைய பசி எடுக்கக்கூடிய ஹார்மோன்கள்லாம் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் கரெக்டான ஒரு தூங்குறதுக்கான டைம் செட் பண்ணிக்கங்க. என்னவா வேலை இருந்தாலும் ஒரு சரியான தூக்கம் அது ஒரு ரொட்டீனில் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுங்க நம்மளுடைய சாப்பிட்ற பழக்க வழக்கங்களும். 7வது, அடிக்கடி வெளியே சாப்பிட்றது. நிறைய பேர் வந்து டீம் மீட்டிங், டீம் லஞ்சு, வெளியே வந்து ஒரு விஷயத்துக்காக பிஸ்னஸ் வெளியே போகும்போது வெளியே சாப்பிட்றது அப்படின்னு நிறைய வெளியே சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும். அதில் எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஸோ பொதுவாக நம்ம சொல்கிற மாதிரி புரதங்கள், காய்கறிகள் அதை அதிகம் பண்ணிவிட்டு ஆரோக்கிய கொழுப்புகள் எடுத்து மாவுச்சத்தை குறைக்கணும். இது ஒன்று. சிம்பிளாக என்ன பண்ணலாம், நீங்கள் எப்பவும் சாப்பிட்ற போர்ஷன் ஒரு பிளேட் பிரியாணிக்கு பதிலாக 1/2 பிளேட் பிரியாணி சாப்பிட்லாம். சுகரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸு கட் பண்ணிக்கலாம். ஆளாளுக்கு ஒரு டிஷ் வாங்காமல் 4 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 2 டிஷ் வாங்கி ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வயிறு பத்தலைன்னா அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸை ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் வெளியே போகும்போது ஃபாலோ பண்ணால் கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க லிமிட்டாக சாப்பிட்றதுக்கு. 8வது, நிறைய பேர் சொல்கிறது தான், இந்த வாரம் ஃபுல்லாக சூப்பராக பண்ணிட்டேன், ஸோ அதனால் எனக்கு ஒரு ட்ரீட் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு 5 நாள் டயட் இருந்துட்டு 6வது நாள் 7வது நாள் ஃபுல்லாக சனி ஞாயிறு ஃபுல் கட்டு கட்டிடுவாங்க. 5 நாளோட டெஃபிசிட் எல்லாமே 2 நாளில் காணாமல் போயிடும். இது டெஃபினட்டாக பண்ண வேணாங்க. உண்மையாக உங்களுக்கு ஒரு ட்ரீட் வேணும்னு நினச்சா ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 10 kg குறைஞ்சிட்டேன்னா ஒரு நல்ல இன்றைக்கி ஒரு மீல் சாப்பிடுவேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு லாங் டார்கெட் அது மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ அது கொஞ்சம் நமக்கு வந்து பெருசாக தெரிவிக்காது. ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம ட்ரீட் அப்படின்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா டெஃபினட்டாக நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க. 9வது, அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்படின்னா என்னதுங்க, அளவுக்கு மீறின எதிர்பார்ப்புகள். அதாவது சும்மா வந்து 10 நாள் ஒரு மாதத்துலேயே வந்து 10 கிலோ குறையணும், 3 மாதத்துலேயே 6 பேக் வரணும், 3 மாதத்துல 20 கிலோ குறையணும், இந்த மாதிரிலாம் வந்து டார்கெட் வச்சுட்டு எப்பவுமே பண்ணக்கூடாதுங்க. ஸோ ரியலிஸ்டிக்காக நம்ம ஒரு டயட் ஃபாலோ பண்ணும்போது எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும், எந்த அளவுக்கு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் எப்படி ஸ்லோவாக இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு டார்கெட் வச்சுட்டு பொறுமையாக வந்து அதை நோக்கி நாம் செயல்படணும். ரொம்ப வேகமாக சில முடிவுகள் நம்ம எதிர்பார்த்தோம்னா ஒன்றா நமக்கு அது நடக்காமல் மனம் தளர்ந்து ஒன்றா அதுலேருந்து வெளியே வந்துடுவோம், அல்லது நம்ம ஏதாவது ஒரு தேவையில்லாமல் நம்ம உடம்பை நம்ம கெடுதல் பண்ணிப்போம். இது ரெண்டையுமே நாம் தவிர்க்கணுங்க. 10வது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுங்க. இது டெஃபினட்டாக வேண்டாம். ஸோ எல்லோரும் 100% பர்ஃபெக்டாக யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது, சரிங்களா? ஒரு டயட்டு கரெக்டாக போயிட்டுருக்கா, ஒரு நாள் யாராவது ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க, ஒரு கேக் கொடுப்பாங்க, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வரும், ஏதோ 2 ஐட்டம் எக்ஸ்ட்ரா நம்ம பிடிச்சதை சாப்பிட்ருவோம், அல்லது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு 2 நாள் பண்ண முடியாமல் போய்டும், ஏதோ 4 விஷயங்கள் இருக்கும். சரி, நமக்கு இன்றைக்கி டயட்லேருந்து வெளியே வந்தாச்சா, சரி விட இந்த வாரம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு நமக்கு என்னென்னலாம் மனசு தோணுதோ எல்லாம் சாப்பிட்டு அடுத்த வாரத்துலேருந்து டயட் ஆரம்பிப்போம். இப்படி ஏகப்பட்ட பேர் பண்ணுறவங்க இருக்காங்க. இது தேவையில்லை. சிம்பிளாக எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா 80% ரூல் அப்படின்னு சொல்லுவோங்க. நீங்கள் ஒரு 80% டைமு நம்ம கரெக்டாக பண்ணாவே போதும். அதை கரெக்டாக நம்ம இது பண்ணோம். அந்த 20% எப்பவுமே நினச்சிக்க வேண்டாம். ஸோ 80% கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் போதும். அதுலேயே நமக்கு தேவையான ரிசல்ட்டு நமக்கு கட்டாயம் கிடச்சிருங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, சம்மரைஸ் பண்ணணுன்னா, ஆரோக்கியமான உணவுகளை உங்கள் கண்பட வச்சுக்கோங்க, உங்கள் கையிலே கொண்டு போங்க. வெளியே சாப்பிட்ற சூழ்நிலை வந்தாலும் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். பெரிய பெரிய எக்ஸசைஸாக பண்ணலனாலும் சின்ன சின்ன விஷயங்களை அக்யூமுலேட் பண்ணி ஒரு நல்ல ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். நல்ல தூக்கம் அதை எய்ம் பண்ணுங்கள். என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதை உணவில் காமிக்காதீங்க. இதெல்லாம் விஷயங்களை பார்த்துக்கிட்டாவே டெஃபினட்டாக நீங்கள் எவ்வளோ பிஸியான பர்சனாக இருந்தாலும் கட்டாயம் ஒரு உணவு முறையோ வாழ்க்கை முறை மாற்றங்களோ கட்டாயம் நீங்கள் பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக மாற்ற முடியும்.